அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோஸ்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டேஸா நம்மளோட சேனலை இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. வாங்க இப்போ வீடியோ போகலாம். காய்ஸ், லைவ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஷோ ஆகும். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு கமெண்ட்டை கிளிக் பண்ணி அது 3 பாயிண்ட்டை உதாரணமாக சொல்லிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வேறு ஒரு ரெக்கார்டிங்கும் எடுத்திருந்தேன். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேட் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நாள் வராமல் இருந்துச்சு, இன்றைக்கி வர ஆரம்பிச்சிச்சு. சரி, அந்த கமெண்ட்டில் எவ்வளோ கொச்சையாலாம் பேசுகிறாங்க, எதனால இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேங்கிறது புரியும் இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது. இப்போ உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு இல்லையா கமெண்ட்ஸு, அதில் உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ் பிடிக்கல அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. இது தேன்மொழிங்கிற ஐடியிலேருந்து தான் எனக்கு வந்து ரொம்ப கொச்சையான கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. நான் எண்டில் இந்த ஐடிக்கு வந்து ரிப்போர்ட்டே கொடுத்துட்டேன், ஏன்னா கேட்கவே இல்லை. இப்போ அந்த ஐடியை கிளிக் பண்ணிட்டேன். ரிப்போர்ட்டுன்னு இருக்குது பாருங்களேன், பின் மெசேஜுக்கு கீழே ரிப்போர்ட்டுன்னு இருக்குது பாருங்களேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரிமூவ் இருக்கும், சேனல் ஆக்டிவிட்டி இருக்கும், ஆட் மெம்பர்ஸ் இருக்கும், புட் யூசர் இன் டைம் அவுட் இருக்கும். நான் வந்து ரிப்போர்ட் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அன்வான்ட் கமர்ஷியல் கண்டென்ட் ஆர் ஸ்பேம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் அவங்க மேக்ஸிமம் அவங்க பண்ணியிருக்க கமெண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் அது மேலே அதுக்கப்புறத்துலேருந்து அந்த ஐடியிலேருந்து நமக்கு வந்து கமெண்ட் வராது. இவங்க பண்ண பிரச்சனைனால எண்டில் நான் வந்து ரிப்போர்ட்டே அந்த ஐடிக்கு கொடுத்துட்டேன். கோவத்தில் அவ்வளோ கொச்சையாக வந்து பேசியிருந்தாங்க. எனக்கு பயங்கரமாக கோவமே வந்துருச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன். சரிங்களா, நம்ம எப்படியும் கொடுத்துக்கலாம். இப்போ அவங்க இன்னொரு கமெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஐடியை திருப்பி அவங்க கமெண்ட் அந்த இன்னொரு ஐடினே வச்சுக்கிங்களேன், வேறு ஒரு ஐடின்னு வச்சுக்கிங்க. ஆனால் ஒரே ஐடியிலேருந்து தான் எனக்கு வந்து நேற்றுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துகிட்டு. இப்போ திருப்பியும் அந்த ஐடியை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புட் யூசர் இன் டைம் அவுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த புட் யூசர் டைம் அவுட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் அவங்க சேட் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் 10 செகண்டு, 1 மினிட்டு, 5 மினிட்ஸு, 10 மினிட்ஸ்னு இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் டூரேஷன் வரையும் அவங்களால நமக்கு வந்து சேட் பண்ண முடியாது. சரிங்களா, ரொம்ப பேசுகிறாங்க, ஓவராக பேசுகிறாங்க அப்படின்னா இது கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த சப்ஸ்கிரைபர் நம்மளை விட்டு வேணாம், கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் பேசாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு முடியாத பட்சத்துக்கு அந்த ரிப்போர்ட் கொடுத்துக்குங்க. சரிங்களா, ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு சேட் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னா அந்த டைம் அவுட்டை வந்து கொடுத்துக்குங்க. கடைசியில் லாஸ்ட் ஆப்ஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இப்போ லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ளஸ் சிம்பிளுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்கும் பாருங்கள் டேஷ்போர்டில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போது இதுதான் ரொம்ப 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 நமக்கு வந்து முக்கியமான வந்து ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நிறையா வேர்ட்ஸால் சிலர் வந்து பேசுவாங்க, எல்லாரையும் நம்மளால் பிளாக் பண்ண முடியாது. அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை கொடுத்துக்கிட்டிங்களா, சேட் ஃபில்டர்னு இருக்கா, அது கீழே கம்யூனிட்டி மாடரேஷன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் சாட் ஆனு அதெல்லாம் எதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க. எனி ஒன்று மெசேஜ் டிலே நான் அதுக்கு கீழே பிளாக்டு வேர்ட்ஸ்னு இருக்குது பாருங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் அடிக்கடி எல்லாருமே பொதுவாக உங்களுக்கு ஒரு சில பர்டிகுலர் வேர்டால் உங்களை பேசுகிறாங்க அப்படின்னா அந்த வேர்டை இதில் டைப் பண்ணி என்டர் கொடுத்திங்கன்னா இதை மாதிரி இன்ட்டு மார்க்கோட செட் ஆகிடும். நம்ம டேக் ஆட் பண்ணுவோம்ல, அதை மாதிரி தான் இந்த ஆப்ஷன். சரிங்களா, எல்லாரையும் நம்மளால் பிளாக் பண்ணிவிட்டு அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் சேனல் ரன் பண்ணவே முடியாது. அதனால் பிளாக்டு வேர்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ் பிடிக்கல அப்படின்னா நான் இப்போ வந்து இடியட்னு டைப் பண்ணி கீழே இருக்கிற அந்த என்டர் பட்டனை நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட கீபோர்டில் வந்து அழுத்துனீங்கன்னா இதை மாதிரி என்டர் ஆகிடும். மேலே வந்து அந்த டாப் என்டர் ஆஃப்டர் டைப்பிங்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிளிக் பண்ணால் தான் டைப் பண்ண முடியும். எனக்கே தெரியாமல் அந்த வேர்ட்ஸ் கிட்ட வந்து கிளிக் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், ஃப்ராடு ஒரு சில பர்டிகுலர் வேர்ட்ஸ்லாம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, அந்த வேர்ட்ஸ்லாம் அவங்களால யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பிளாக்டு வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு அந்த
இது விட்டு வெளில வந்து எதுவும் சேவ்லாம் பண்ண வேணாம். அந்த பிளாக்டு வேர்ட்ஸ் முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாமே அதில் சேவாக இருக்கும். உங்களுக்கு நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸோட கமெண்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. சரிங்களா, ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸை மட்டும் இதில் வந்து போட்டு வச்சுக்கிங்க. முடியாத பட்சத்துக்கு அந்த ரிப்போர்ட் கொடுங்க. இந்த எண்டில் வந்து அந்த தேன்மொழிங்கிற ஐடியா நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு அவ்வளோ கோபமாக இருந்துச்சு, பயங்கர கோபம். இது பாருங்கள். அடுத்து மென்டல் அப்படிலாம் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் எல்லாரும் அடிக்கடி பேசுகிறாங்க, எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கிறது பெட்டர். ஒருத்தர் பண்ணுறதை பார்த்து இன்னொருத்தரும் சும்மா விளையாட்டுக்கு பண்ணுவோன்னு பண்ணலாம். எல்லோரும் வேணும்னு பண்ணுறதில்ல. ஒரு சிலர் இந்த தேன்மொழிங்கிற ஐடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ கோவம். தேன்மொழிங்கிற ஒரு பெண்ணோட பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ கொச்சையாக அசிங்கமாக பேசலாமா சொல்லுங்கள்? அவள் எவ்வளோ கேவலமாக பேசணுமோ. நீங்கள் இந்த கமெண்ட்டை அவங்களோட ஐடியில் இருக்கிற கமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் ஸ்போஸ் பண்ணிவிட்டு பாருங்களேன். எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அவ்வளோ பேச முடியுமோ அப்படி பேசியிருக்காங்க. ஆனாலுமே இந்த வீடியோவில் இதை மாதிரியான கமெண்ட் வரப்போ நம்ம எதை மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணுங்கிறத வந்து நான் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கேன். சரிங்களா, எண்டில் அது ஸ்கிப் பண்ணாமல். சம்டைம்ஸ் பேட் கமெண்ட்ஸ் வர எல்லா ஐடியும் நான் பிளாக் பண்ண மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, அந்த வியூ மெசேஜ்னு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போய்ட்டு எல்லா பேட் கமெண்ட்ஸும் லாக் ஆகிடும். பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஏதாவது 1-2 நல்ல கமெண்ட்ஸும் போய்ட்டு லாக் ஆகிடும். இந்த கலக்கிங்கிற ஐடியில் நல்ல கமெண்ட் தான் வந்திருக்கு, ஆனால் அது போய்ட்டு லாக் ஆகிடுச்சு. அதை மட்டும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த தேன்மொழிங்கிற ஐடியை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு நான் வந்து ரிப்போர்ட் கொடுக்க போகிறேன். சொல்ல கேட்கவே இல்லை. ரெண்டாவதாக ரிப்போர்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகும். அந்த கமெண்ட்டுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நான் வந்து 3வது இருக்குது பார்த்தீங்களா, சைல்டு அப்யூஸ், இதை தான் கிளிக் பண்ண போகிறேன். ஏன்னா என் குழந்தைங்களும் வீடியோவுக்கு வராங்க. லைவில் நிறையா சின்ன பசங்களாம் வந்து லைவ் பார்க்குறாங்க, எனக்கு சேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் கூட லைவ் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகிடக்கூடாதுங்கிறனால இந்த சேனலை நான் வந்து ரிப்போர்ட் கொடுக்க போகிறேன். அந்த சைல்டு அப்யூஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் 3வதாக இருக்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டுன்னு கீழே இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டோன்னா இப்போ அந்த சேனல் வந்து ரிப்போர்ட் ஆகிடும். இப்போ வந்து ஓகே கொடுத்துடணும். இதை மாதிரி வந்து பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இதை மாதிரி பட்டம் கொடுக்கணும். அப்படியாவது திருந்துறாங்களான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் திருந்த மாட்டாங்க. ரீசன் என்னென்னா எல்லா ஐடியுமே ஃபேக் ஐடி தான். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பார்க்கலாம். தவிர்த்துட்டு போகிறது தான் என்றைக்குமே நல்லது. நமக்கு இவங்கள மாதிரியான ஆட்களை மாற்றவே முடியாது. ஓகே காய்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த 3 ஆப்ஷனையும் உங்களோட யூடியூப் லைவ்ல வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதையும் தாண்டி ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்குது. நேத்திக்கு என்னோட யூடியூப் லைவ்ல ஒரு சிஸ்டர் தான் வந்து எனக்கு இந்த கேள்வியே கேட்டிருந்தாங்க. பேட் கமெண்ட்ஸ் வருது, அதை எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தான் இந்த வீடியோவே நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த இடத்துல நான் வந்து ஒரு சஜஷன் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெண்களுக்கு வந்து இது மாதிரி லைவ்ல வந்து இது மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வரது வந்து காமனான ஒரு விஷயம் தான். சரிங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு பயப்படவே கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு நாய் உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கெலாம் நம்ம வந்து காதில் வாங்கிட்டுலாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் சர்வே பண்ணவே முடியாது. சரிங்களா, வீட்டில் ரொம்ப இதை பார்த்துட்டு வந்து திட்டுறாங்க, கொள்கிறாங்க, யூடியூப்பில் லைவ்ல வீடியோலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த 3 ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதையும் தாண்டி முக்கியமான இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்களுக்கு நான் சொன்னது முக்கியமாக நான் என்னோட லைவ்ல வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து லைவ் ஆன் பண்ணிடுவீங்க இல்லையா, இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்க இல்லையா, அது மாதிரி லைவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் எடுத்தோடனையும் வந்து நிறைய பேர் எல்லாருமே லைவுக்கு வர எல்லாரும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏதோ ஒருத்தவங்க தான் அப்படி மாதிரி பண்ணுறாங்க. அதை மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் நீங்கள் பார்த்த உடனேயுமே நீங்கள் அவங்க நேமை மீன் பண்ணியோ இல்லை அந்த கமெண்ட்டை ஃபஸ்ட்டு படிச்சிடவே கூடாது. சரிங்களா, ஏன்னா கொச்சையான வார்த்தைகள் என்றைக்குமே நம்ம வாயில் வந்து வரக்கூடாது. அது மற்ற வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரிங்களா, அவங்க தவறாக நம்மளை வந்து நினச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணணும்னா அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அவங்களோட நேம் கூட, எனக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்கு, அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி இருக்கு இல்லையா, அந்த ஐடி கூட தவறான வார்த்தையில் தான் இருக்கும். நிறையா எனக்கு அது மாதிரி வந்திருக்கு. அவங்களோட ஐடி நேம் கூட தவறான வார்த்தையில் தான் வச்சுருப்பாங்க. அந்த ஐடி நேமை படிக்கிறது கூட எனக்கு அசிங்கமாக இருக்கும். அப்படி வந்து அடுத்தவங்க அசிங்கமாக நினைக்கிற அளவு கூட ஐடி வந்து நேமெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, தயவுசெய்து நிறுத்திடுங்க. எனக்கு வந்து இந்த பேட் கமெண்ட்ஸை பார்த்தா பிடிக்கல, நீங்கள் வார்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது மாதிரி பேட் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டைம் அவுட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். அப்படி உடனே எகத்தாளமாக பேசுவாங்க, டைம் அவுட் கொடுக்குறதா கொடுத்துட்டு போ, எனக்கு என்ன, உனக்கு தான் வியூஸ் போகாது, உனக்கு தான் கமெண்ட் வராது, அப்படி பொழைக்கணும்னு நாம் வந்து அவசியமே கிடையாது. சரிங்களா, அந்த இடத்துல அதையும் சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு
கேட்டால் பாருங்கள், கேட்கலன்னா இந்த 3 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை அப்ளை பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதையும் தாண்டி இதை சொல்லிகிட்டே வரும்போது ப்ராப்பராக சொல்லணும். என்னோட சேனல் இதை மாதிரியான சேனல் கிடையாது. நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் அப்படிப்பட்ட இடம் கிடையாது. யூடியூப்பில் நிறையா அது மாதிரியான வீடியோஸ் இருக்குது, அங்கே போயிட்டு பேட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் அப்படிப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேட் கமெண்ட் பண்ணும்போது, ஒருத்தியோ லேடிஸ் எல்லாமே அப்படி வேணுங்கனே கூட தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணாக இருந்துட்டு நானுமே இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல சொல்கிறேன். அது மாதிரி பேட் கமெண்ட் வர இடத்துல நீங்கள் இந்த விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா, ஒருத்தர் பண்ண இடத்துல இன்னொருத்தர் பண்ணணும்னு நினைக்கும் போது சரி தேவையில்லாத வேலை நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அப்போது நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்து அவாய்ட் ஆகும். அதை மாதிரி சொல்லியா என்னன்னு தெரியல, நான் நிறைய வீடியோஸில் அது மாதிரி தான் வந்து எல்லா லைவ்லேயும் இது மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுலேருந்து அப்படியே வந்து பேட் கமெண்ட்ஸ் வர்றது எனக்கு வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அந்த 3 ஆப்ஷன் முடியாத பட்சத்துக்கு அந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து உங்களுக்கு பேட் கமெண்ட் வந்து கொஞ்சம் வருதுன்னா இதை சொல்லி பாருங்கள். சிலர் வந்து கேட்கவே மாட்டாங்க. நானே அப்படி வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். இந்த 3 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு டைம் அவுட்லாம் கொடுத்துருக்கேன். கேட்கவே மாட்டுறாங்க, ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே பாபாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.